எந்த பெட்ஸுமே நம்ம வீடு தேடி வர்றது கிடையாது. நம்ம தான் வந்து பெட்ஸை தேடி போறோம். பெட்ஸை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம். ஸோ நீங்க பெட்ஸை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்து ஆகணும். வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. பெட்ஸை வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. பெட்ஸை மெயின்டெயின் பண்றது தான் விஷயம். ஸோ அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷஸும். ஃபிஷ்ஷஸும் நம்மளுக்கு தேடி வர்றது இல்ல. நம்ம தான் அக்வேரியம் ஷாப்பு தேடி ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்க போறோம். ஃபிஷ்ஷஸ் வாங்குற மோஸ்டா எல்லாரும் கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணாத மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் தாங்க. இல்லைனா வந்து என்னால் அதிகபட்சம் வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியாது, ஒரு சின்ன அக்வேரியமாக தாங்க. இந்த அக்வேரியம்ல வந்து காமனாக கேட்குற கேள்வி, வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் ஃபிஷ்ஷை வளர்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட்டர் சேஞ்ச் வந்து ரொம்ப மஸ்ட்டு. வாட்டர் சேஞ்ச் இல்லைன்னா ஃபிஷ்னால ஒழுங்காக வளர்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் வாட்டர் சேஞ்ச் நீங்கள் பண்ணாதனால ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் அதில் சர்வே ஆகுது. ஸோ நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணாத அளவுக்கு எந்த ஃபிஷ்ஷுமே இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்லி வாட்டர் சேஞ்ச் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அக்வேரியமில் ஈஸியாக எப்படி வந்து சிம்பிளாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுன்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் போகலாம். வெல்கம் பேக் டு FNB அக்வாட்டிக்ஸ் பள்ளிக்கரணை. ஸோ வாட்டர் சேஞ்ச் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் சேஞ்ச் வந்து ஏன் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து எப்போ பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும், இந்த 3 டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏன் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் பண்ணணும்னு தெரியாம தான் நிறைய பேர் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது இல்லை. வாட்டர் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு டைம் இருக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏன் பண்ணணும் வாட்டர் சேஞ்ச் அப்படின்னா, பை நேச்சரா வந்து ஃபிஷஸ் எப்படியா வந்து சர்வே ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து நேச்சுரல்ல வந்து ஒரு ரிவர்லயோ இல்ல வந்து வேற இடத்துல நீங்க ஃபிஷஸ் பார்க்கும்போது, ஒரு இடம் வந்து தண்ணி வந்து கெட்டு போனா ஃபிஷஸ் வந்து வேற இடத்துக்கு மூவ் பண்ணி போயிடும். பட் அக்வேரியம் கூடல வந்து நீங்க ஒரு 60 லிட்டர்லயோ இல்ல 100 லிட்டரோ நீங்க ஃபிஷஸ் நீங்க வளர்க்கும் போது ஃபிஷஸ்க்கு வந்து வேற இடத்துல வந்து போறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ ஃபிஷஸ்னால அந்த வாட்டர் ஹார்ம் ஆனாலும் அவங்களால வந்து வேற இடத்துல போக முடியாது. ஸோ அது வந்து ரிப்ளிகேட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்றதுனால என்ன ஆகும்னா, டேங்க்ல இருக்கிறது டாக்ஸிஸ், தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா தண்ணியில, அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு புது வாட்டர் நீங்க போடுறதுனால ஃபிஷஸ்க்கு தேவையான மினரல்ஸ், ஃபிஷஸ்க்கு தேவையான வாட்டர் பேராமீட்டர், வாட்டர் கெமிஸ்ட்ரி வந்து திருப்பி அகைன் அதுல கிடைச்சிருது. ஸோ இதுல வந்து ஃபிஷஸ் மூவ் ஆகாது. ஸோ ஆல்டர்னேட்டா என்ன பண்றோம்னா, ஃபிஷஸ்க்கு வந்து நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்றோம். வாட்டர் சேஞ்ச் பண்றது எப்பவுமே பாத்தீங்கன்னா கீழே, அதாவது உங்களோட பாட்டம் பாத்தீங்கன்னா அதிகமான கேஸ் ஃபார்மேஷன் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்றது பாட்டம்ல இருந்து பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம டைரக்டா வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ வாட்டர் சேஞ்ச் எப்போ பண்ணணும்? வாட்டர் சேஞ்ச்ன்றது ஒரு 7 days ஒன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும். எவ்வளோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 30 to 50% எவ்ரி வீக் ஒன்ஸ் நம்ம பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிளான்டட் டேங்க் மட்டும் தான் அப்ளிகபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க எந்த டைப் ஆஃப் ஃபிஷஸ் நீங்க வச்சிருந்தாலும், நான் சொல்றது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பத்தி தான் இப்போ பேசுறேன், மெரைன் சால்ட் வாட்டர் பத்தி இல்ல. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்ல நீங்க எந்த டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் நீங்க வச்சிருந்தாலும் நீங்க பண்ண வேண்டியது வீக்லி ஒன்ஸ் வந்து 30 to 50% வாட்டர் சேஞ்ச் மஸ்ட். ஸோ இந்த 30 to 50% நீங்க வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அதிகமா இருக்கவே இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து நீங்க வாட்டர் சேஞ்ச் நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஸோ நீங்க எவ்வளவு பெரிய டேங்கா வச்சிருந்தாலும் ஒரு 30%ன்றது ரொம்ப கம்மியான வாட்டர் வேல்யூம் தான். ஸோ இது வந்து எவ்ரி வீக்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் வந்து 365 days கிறிஸ்டல் கிளீனா இருக்கும். ஃபிஷஸுமே வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபிஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்றோம், அதோட வேஸ்ட் பிளஸ் வந்து ஃபிஷஸோட வேஸ்ட் இதெல்லாம் போய் தான் என்ன ஆகும்னா வாட்டர் வந்து ரொம்ப க்ளௌடியா ஆகுது. வாட்டர் வந்து அந்த அமோனியா நைட்ரேட்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அது எல்லாமே வர்றது வந்து காரணம் வந்து அதுதான். ஸோ அதை வந்து கம்மி பண்றதுக்கு, அது வந்து நியூட்ரலைஸ் பண்றது தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட தம்பி இர்ஃபான் இருக்காரு, அவர் பண்ணுவாரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வாட்டர் சேஞ்ச் பண்றது நம்மளுக்கு தேவையான அக்சசரிஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைஃபன் பைப்பு. ஸோ இது மூலியமா தான் நம்ம வந்து வாட்டர் வந்து ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரஷ் இருக்கு, நம்ம நார்மல் டூத் ப்ரஷ் தான் இது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹார்ட்ஸ்கேப்ல இருக்கிற ஆல்கே ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறதுக்கும், கிளாஸ் கார்னர்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால ஸ்க்ரப் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிளாஸ் ஸ்க்ரப்பர்ஸ் இது. ஸோ நீட்டா இருக்கு. ஸோ இது வந்து கிளாஸ் ஸ்க்ரப். ஸோ வாலுமே வந்து நீங்க இது வச்சு ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா கிளாஸ்ல இருக்கிற ஆல்கேஸ் தேவையில்லாம வந்து ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்றது இது யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆல்கே ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா கூட நார்மலா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு வச்சு கூட நீங்க ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து சிசர் எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம லைவ் பிளான்டேஷன் டேங்கோட வாட்டர் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுல இருக்கிற தேவையில்லாம வளர்ந்துருக்கிற பிளான்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்றதுக்காக நம்ம சிசர் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து டியூசர்ஸ் எதுக்கு அப்படின்னா, கட் பண்ண பிளான்ஸ் வந்து அகைன் ரீபிளான்ட் பண்றதுக்காக நம்ம டியூசர் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பிடிக்கிறதுக்காக ஒரு பெக்கெட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இவ்வளவுதான் திங்ஸ். இது வச்சு நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்றது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். வாட்டர் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம். தேவையில்லாம மோட்டர் என்ன ஆகுதுன்னா மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம். சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் அதில் ஆன் ஆகிட்டு இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்கிற விஷயம்லாம் தேவையில்லாத அக்சசரிஸ் இருக்கும் இல்லையா, பார்த்தீங்களா? இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி அக்சசரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக பார்த்துக்கோங்க, ஏன் வாட்டர் சேஞ்சர் மஸ்ட்னு சொல்லி. நான் வந்து வாட்டர் டெஸ்ட் கிட் வச்சு நீங்கள் எல்லா பேராமீட்டர் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் செட் பண்ணும்போது என்ன மாதிரி இருந்ததோ அது எல்லாமே வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டிடிஎஸ் செக் பண்ணுறேன். நான் டேங்க் செட் பண்ணும்போது 120 செட் பண்ணியிருந்தேன். ஸோ 1 வீக் ஆயிடுச்சு வாட்டர் சேஞ்ச் பண்ணி. ஸோ இப்போ இதோட டிடிஎஸ் லெவல் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. வாட்டர் பார்க்கறதுக்கு கிறிஸ்டல் கிளீனாக தான் இருக்கும். எப்பவுமே வந்து வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்கும். இருந்தாலும் அதில் டாக்ஸிஸ் லெவல் வந்து எல்லாமே ஹையாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் மஸ்ட்டாக நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ 120 to 150 தான் பிளான்டேஷன் டேங்கில் நான் மெயின்டைன் பண்ணுற டிடிஎஸ் வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 200 ஆக போகுது. 194 இருக்குது. ஸோ இதுக்காக தான் வாட்டர் சேஞ்ச் மஸ்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னும் பிஹெச் லெவலு இல்லை நைட்ரேட் லெவல் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் நம்ம வாட்டர் சேஞ்ச் மஸ்ட். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டேங்க் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. டேங்க் வந்து எப்பவுமே கிறிஸ்டல் கிளீனாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது வாட்டர் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சாயில் வந்து பேக் பொசிஷன்லேருந்து முன்னாடி செறிஞ்சு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சரி பண்ண போகிறோம். அப்புறம் பேக் சைடில் ரெட் கலர் பிளான்ஸ் பாருங்களேன், எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்தனால சாய்ஞ்சி இருக்கு. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ அது கரெக்டாக வந்து பொசிஷன் லெவல் இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த ஸ்டோன்ஸ் லெவலில் நம்ம வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். தேவையில்லாமல் எங்கெல்லாம் பிளான்ஸ் அதிகமாக க்ரோ ஆயிருக்கு ஆர் வந்து எங்கெல்லாம் ஆல்கே இருக்கு அப்படின்ற அது எல்லாமே நீ ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிசர் வச்சு நம்ம பிளான்டேஷன் டேங்க் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ அன்வான்டாக இருக்கிற பிளான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிம் பண்ணிடலாம். வாட்டர் நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் ட்ரிம் பண்ணினீங்கன்னா வாட்டர் லெவலில் வந்து பிளான்ஸும் சாஞ்சிடும். ஸோ எந்த லெவலில் கட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ வாட்டர் இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ட்டை வந்து ட்ரிம் பண்ணிடணும். ஸோ இது ஒரே ஹைட்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ஸ் ஒரு ஹைட்ல இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளான்ட்ஸ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ண பிளான்ட்ஸ் வந்து அகைன் எந்த இடத்துல கட் பண்ணுமோ அதே பொசிஷனில் வந்து அகைன் வந்து ரீபிளான்ட் பண்ணிடலாம். ஸோ இது கட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து ரீபிளான்ட் பண்ணுறதுக்கும் வாட்டர் லெவல் வந்து நீங்கள் கம்மி பண்ணாதீங்க. இதெல்லாம் வாட்டர் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து பிளான்ட்ஸோட ரொம்ப ட்ரிம் பண்ணிடுவீங்க, பார்க்குறதுக்கு அந்த லுக் வைஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ பிளான்ட்ஸ் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா நல்லா ஷார்ப்பான சிசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு கட்டில் வந்து பிளான்ட் வந்து துண்டாயிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜஸில் இருக்கிற ஒரு சிசர் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் எப்போவுமே. ஸோ கட் பண்ணுற எல்லா பிளான்ட்ஸும் வந்து அகைன் வந்து நம்ம ரீபிளான்ட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணி அகைன் வந்து ரீபிளான்ட்டும் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸஸ் லீவ்ஸ் வந்து மேலே வந்து சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி நெட் யூஸ் பண்ணி அதோட ஹெல்ப்பில் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணது எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் எல்லாமே வாட்டரில்
இருக்கக்கூடாது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வாட்டரில் வந்து பேராமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை எப்பவுமே ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி நெட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. பிளான்ஸ் வந்து ஹெல்த்தியாக க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளான்ஸ் வந்து எப்பவுமே வந்து ரெகுலராக வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, பிளான்ஸ் நல்லா க்ரோ ஆகிருக்கு, நல்லா டென்ஸாக இருக்குது, எதுக்கு ட்ரிம் பண்ணணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி விட்டுடுறீங்க. அதுவே உங்களுக்கு வந்து பிளான்ஸ் ஓரளவுக்கு வளர்ந்த அப்புறம் அகைன் வந்து உங்களுக்கு அகைன் வளராமல் புஷ்ஷியாகவே இருக்காது, ரொம்ப டென்ஸாக வளராது. ஸோ பிளான்ஸ் நல்லா டென்ஸாக புஷ்ஷியாக நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக ட்ரிம் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரிம் பண்ணுற இடத்துலேருந்து இன்னும் 2 ஸ்டெம்ஸ் வந்து அடிஷ்னலாக க்ரோ ஆகும். உங்கள் அக்வேரியம் பார்க்குறது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளான்ஸுமே வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கிளாஸில் இருக்கிற ஆல்கேஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆல்கே ஸ்க்ரப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆல்கே ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எல்லா கார்னர்லேயுமே, அதாவது 4 வால்னு இருக்கிற கிளாஸஸுமே வந்து இந்த மாதிரி பொறுமையாக வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இது நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பிளைடு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளைட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஜிக்ஸாக்காக யூஸ் பண்ணாமல், ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வந்து இந்த மாதிரி இப்போது அவர் பண்ணுறாரு பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி மேலே கீழே வந்து யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான வந்து டைரெக்ஷனாக இருக்கும். நீங்கள் ஜிக்ஸாக்காக யூஸ் பண்ணால் உங்களுக்கு கிளாஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்கே ஸ்க்ரப்பர் வச்சு தான் பண்ணணுமா, வேறு ஆப்ஷன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஆல்ரெடி டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வச்சு கூட இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்லெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா பெட்டர். இன்னும் ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணுற சில பேர் அந்த ஸ்பாஞ்ச்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ராச்சஸ் டேங்க்ஸில் விழும். இன் ஃபியூச்சரில் வந்து டேங்க் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதுக்கு பெட்டர் வந்து நார்மல் சாஃப்ட் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறது வந்து எல்லா இடத்துக்குமே கரெக்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா கிளாஸ் வந்து அழகாக தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நார்மல் டூத் ப்ரஷ் வச்சுட்டு ஹார்ட்ஸ்கேப்பில் இருக்கிற ஆல்கே, அப்புறம் கிளாஸ் கார்னரில் இருக்கிற இடம், இது எல்லாமே வந்து நம்ம நார்மல் டூத் ப்ரஷ் வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் என்னோட டேங்கில் வந்து ஆல்கேஸ் வந்து அந்தளவுக்கு ஃபார்மேஷன் இல்லை. ஸோ மினிமலாக தான் இருக்குது. கொஞ்சமாக ராக்கில் இருக்கிறது மட்டும் நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அதில் ஃபிஷ்ஷஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்கே ஸ்க்ரப்பர்ஸ் வந்து ஷ்ரிம்ஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஓட்டோஸ் இருக்குது, அது இல்லாமல் ஸ்னைல்ஸ் இருக்குது, ஆல்கே ஈட்டர்ஸ் ஃபிஷ்ஷஸ், அதில் கோல்டன் ஆல்கேட்டர், சியாமிஸ் ஆல்கேட்டர், ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஓரளவுக்கு மினிமலாக தான் ஆல்கேஸ் இருக்குது. ரொம்பலாம் நான் சஃபர் பண்ணல ஆல்கேனால். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெர்டிலைசர்ஸ்லேருந்து லைட்ஸ்லேருந்து CO2 எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டேங்க் செட் பண்ணி 3 to 4 மந்த் ஆகுது. ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லை. சேம் டைம் வந்து பிளான்ஸுமே நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் கார்னரில் ஆல்கேஸ்லாம் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக ஆல்கே ஸ்க்ரப்பர்னால நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கார்னர்ஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சேம் ஹார்ட்ஸ்கேப்லேயுமே உங்களுக்கு வந்து ஆல்கே ஃபார்மேஷனை வந்து இது மூலியமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம சைஃபன் பைப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சைஃபன் பைப் யூஸ் பண்ணுறதோடைய ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனான லெவல் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெவல் தான். சாண்டு வந்து எப்படி வேக்யூம் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அக்வேரியமில் கீழே இருக்க சப்ஸ்ட்ரேட் வந்து வேக்யூம் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மிஸ்டேக் அப்படின்னா, கீழே வந்து இருக்கிற சப்ஸ்ட்ரேட்டை வந்து வேக்யூம் பண்ண மாட்டாங்க. ஸோ மேலே தெரிகிற அளவுக்கு மட்டும் செக் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து முற்றிலும் தவறு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, தேவையில்லாமல் இருக்கிற திங்ஸஸ் எல்லாமே வந்து வாட்டர் மூலியமாக வரும்போது ஹெவி மெட்டல், அதாவது சாண்ட் எல்லாமே அதில் ரிமூவ் ஆகாது. சாண்ட் எதுவும் ரிமூவ் ஆகாமல் தேவையில்லாத விஷயம் மட்டுமே அதில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ரீச் அண்ட் கார்னர்லையும் நீங்கள் பண்ணணும். மெயினாக வந்து பிளான்ட்ஸ் டென்ஸாக இருக்குது அப்படின்னு டென்ஸாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கை போகாது, நம்மளோட பார்வையும் அங்கே போகாது. ஸோ அதில் வந்து நிறைய டெத் லீஃப் இருக்கலாம், இல்லை மேபி உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்து இருக்கலாம். ஸோ பிளான்டேஷன் டேங்கில் ஃபிஷ்ஷஸ் இருந்தால் எடுக்க முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைஃபன் பண்ணுறதுனால ஸோ சைஃபன் மூலியமாக அது வந்துடும். ஸோ எப்பவுமே வந்து டென்ஸாக இருக்குது அந்த இடத்துல என்னால் சைஃபன் பண்ண முடியலன்னு சொல்லாதீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சைஃபன் பைப் வச்சுட்டு ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் பிளான்டேஷன் டேங்க்ஸில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக வந்து சைஃபன் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த சைஃபன் பண்ணுறது கீழே வந்து டேப் கொடுத்துருப்போம். அந்த டேப் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் தான் வரும். ஸோ தேவையில்லாமல் வந்து சாண்டோ இல்லை சாயிலோ வராது அதில். ஸோ அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஒரு
ஸ்டெப்ஸும் நீங்கள் பண்ணும்போது பொறுமையாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வெளியில் வருது அப்படின்னு. அந்த சைஃபன் பைப்பில் தெரியும் உங்களுக்கு. ஸோ இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வீக்லி வாட்டர் சேஞ்ச் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஏன் இது நான் சொல்கிறேன் அப்படின்னா, வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணியுமே ஸோ இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து பாட்டமில் வந்து டெபரிஸ் வந்து சேருது. ஸோ இது வந்து நீங்கள் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷஸோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அது எப்படி வந்து உங்ககிட்ட வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ எப்போவுமே வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ வீக்லி வந்து கண்டிப்பாக அது ஸ்கிப் பண்ணாதீங்க. அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருக்கீங்க அப்படின்னா 7 டேஸ்ன்றது ஒரு 10 டேஸாக போகலாம். பட் இந்த 10 டேஸும் வந்து ரெக்கமெண்டடு கிடையாது ஒரு ப்ரொஃபஷனலாக சொல்ல போனால். பட் சம்ஹவ் வந்து உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து ஒரு வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நீங்கள் எந்த டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர், நான் வந்து சம் ஃபில்டர் நான் நல்லா ப்ரீமியமான ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன், அகைன் வந்து நான் சம் ஃபில்டரேஷனே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட வாட்டர் சேஞ்ச்ன்றது நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ 30 to 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பொசிஷனில் வந்து ஃபுல்லாகவே வந்து சாண்டு தான் போட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ சாயில் வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் வந்துருக்கு. ஸோ மேலாப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாயில் எல்லாமே ரிமூவ் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த சாயில் வந்து சைஃபன் மூலியமாக ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ சாயில் வெளியில் வர்றதுனால பிரச்சனை கிடையாது. அகெயின் வந்து அது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடில் போட்டுக்கலாம். ஸோ சாயில் வருது, வாட்டர் சேஞ்ச் பண்ணால் சாயில் வருது அப்படின்னா கண்டிப்பாக மினிமலாக வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது சாயில் இல்லை சேண்ட் வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி வரதுனால நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க. அது வந்து பெரிய விஷயமும் கூட இல்லை. ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பேக் சைடில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே சைஃபன் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பிளான்ட்ஸும் வந்து அன்ரூட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சேம் டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாலே உங்களை அக்வேரியமில் இருக்கிறது எப்பவுமே வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. வாட்டர் பேராமீட்டர் வந்து கரெக்டாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ 50% வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டோம். அகெயின் வந்து இப்போ ஸ்லோவாக வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறது வந்து எவ்வளோ பொறுமையாக ஆட் பண்ண முடியுமோ இனிஷியலாக அவ்வளோ பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேப் வந்து அகெயின் கலையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு கை வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து டேரெக்டாக உங்கள் கையில் விழுற மாதிரி. ஸோ கையில் விழும்போது என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்து கையில் விழும், வாட்டர் மட்டும் டேங்க்குள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 80% ஒர்க் முடிஞ்சிருச்சு. வாட்டர் எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஸோ இது ரிமூவ் பண்ணுறது தான் சேலஞ்சு. ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் சாண்ட் ஃப்ளட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா கிளாஸ்க்கும் சாண்டுக்கும் நடுவில் இது வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணாலே போதும். சாண்டு வந்து திரும்ப உங்களுக்கு பொசிஷன் வந்து மாறிடும். ஸோ மாறினதுனால என்ன ஆகும்னா அந்த சாண்ட் உள்ளே போயிடும். உள்ளே போகிறதுனால அந்த இடம் இருக்கிற ஆல்கேஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அகெயின் வந்து அந்த இடத்துல அகெயின் அந்த சன்லைட் அந்த இப்போ சாண்ட் உள்ளே போயிடுச்சு. ஸோ உள்ளே போனதுனால என்ன ஆகும்னா அங்கே சன்லைட் போகாது, அந்த ஆல்கேயும் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கரைஞ்சிடும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த கார்னர்ஸும் வந்து ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். வாட்டர் டாப் அப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் லீவ்ஸ் வந்து மேலே வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அகெயின் வந்து நெட் யூஸ் பண்ணி தேவையில்லாமல் இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இது. ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து ரிமூவ் பண்ணுறது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம்.
வாட்டர் சேஞ்ச் பண்ண அப்புறம் கொஞ்சம் வாட்டர் வந்து க்ளௌடியாக தான் தெரியும். இதை வந்து நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு குட் பேக்டரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அகெயின் வந்து வாட்டர் வந்து ஸ்டேபிள் ஆகிடும் உங்களுக்கு கரெக்டாக அந்த அல்ட்ரா க்ளீனில். ஸோ எப்படி கிறிஸ்டல் க்ளீனாக இருந்ததோ அதே மாதிரி கிறிஸ்டல் க்ளீனாக அகெயின் அது மாறிடும். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோடி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரத்தில் அது வந்து சரியாயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ண அக்சசரிஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதுலேருந்து நம்ம சாயில்லாம் வேக்யூம் பண்ணும்போது சாயில் வந்தது. ஸோ அந்த சாயில் வந்து வாஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த சாயில் வந்து வாஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது சைஃபனில் சாயில் வருது அப்படின்னா வரி பண்ணாதீங்க. ஃபைனலாக வாஷ் பண்ண சாயில் வந்து பேக் சைடில் வந்து போட்டுடலாம். ஏன்னா சரீரது வந்து பேக் சைடில் தான் சரியும். ஸோ அதனால நம்ம எடுத்தோன்னே அது ஃபைனலாக பேக்கில் போட்டுறது எப்பவுமே நல்லது. ஸ்கிம்மர் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அழுக்காயிடும். ஸோ அது மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் ஸ்கிம்மரோட டாப் இது. ஸோ டாப் வந்து ப்ரஷ் வச்சு அக்வேரியம் வாட்டர்லேயே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ சர்ஃபேஸ் ஸ்கிம்மரில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாட்டமில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று சின்னதாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். இதில் இது வந்து இந்த 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 டைப்ஸ் ஆஃப் நீங்கள் ஸ்கிம்மர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சின்ன ஸ்பாஞ்ச் இது. ஸோ சின்ன ஸ்பாஞ்சில் வந்து அழுக்கு அதிகமாக சேரும். ஸோ இது வந்து எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதோட எடுத்து க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வாட்டரில் வந்து ரின்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி இந்த ஸ்பாஞ்சில் அழுக்கு அதிகமாக சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்கிம்மிங் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ மேலே வந்து அந்த சர்ஃபேஸில் அந்த ஆயிலெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கும். அது காரணம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சில் வந்து அதிகமான அழுக்கு ஸ்டோர் ஆகிறதுனால தான். ஸோ இது மட்டும் ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்கிம்மர் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருந்த ஸ்பாஞ்ச் இப்போ பாருங்கள் நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு. அடுத்த கேஜெட்ஸ்லாம் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு டேங்க்குள்ளே ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CO2 மானிட்டர். ஸோ CO2 மானிட்டர் கிளாஸ் மானிட்டர் இது. ஸோ இது க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆல்ரெடி இருந்த லிக்விட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது லிக்விட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து எல்லாமே அக்சசரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இருந்த அக்சசரிஸ் எல்லாமே அக்வேரியம் வாட்டர்லேயே வந்து ரின்ஸ் பண்ணிட்டோம். ரின்ஸ் பண்ணி எல்லாமே உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டோம். சர்ஃபேஸ் ஸ்கிம்மர், டைமர், அதுக்கப்புறம் மானிட்டர், CO2 மானிட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மோட்டர் ஆன் பண்ண போகிறோம். ஸோ மோட்டர் ஆன் பண்ணிட்டோம். ஸோ மோட்டர் ஆன் பண்ணிட்டோம். மோட்டர் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து வாட்டர் க்ளௌடியாக தான் இருக்கும். இப்போ தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுனால கொஞ்சம் கீழெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வாட்டர் க்ளௌடியாக இருக்கும். பட் வந்து இது இன்னும் நீங்கள் இதில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த குளோரினஸ் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு செட்டில் டவுன் ஆகிடும். உங்களுக்கு இருக்கிற கிளாஸ் வந்து நார்மல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. எப்போவுமே வந்து கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து அக்வேரியம் வாட்டரில் போய் மிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபிஷ்ஷஸ் வந்து ஹார்ம்ஃபுல் ஆகும். ஸோ எப்போயுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இல்லைனா அக்வேரியமில் இருக்கிற வாட்டரே எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நார்மலாக கையை வச்சு நல்லா வைப் பண்ணிவிடுங்க. ஸோ வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு கிளாஸை வந்து நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவுட்டர் கிளாஸும் உங்களுக்கு வந்து பார்க்குறது க்ளீனாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறது உள் கிளாஸ் மட்டும் இல்லாமல் வெளி கிளாஸும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டஸ்ட் எல்லாம் அதில் அக்காமடேட் ஆகிருக்கும். ஸோ அது க்ளீன் பண்ணுறது அக்வேரியம் பார்க்குறது நீட்டாக இருக்கும்.
ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல். ஸோ குட் பேக்டீரியா ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு கெட்ட விஷயம் மட்டும் வாட்டர்லேருந்து வெளியில் வராது. ஸோ நல்ல விஷயமும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதை சேர்ந்து வரதுனால அந்த வாட்டர் வந்து அகைன் அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம குட் பேக்டீரியா நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ குட் பேக்டீரியா நீங்கள் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, சீக்கிரமாக வந்து வாட்டர் வந்து க்ளௌடியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செட்டில் ஆகிடும். அகைன் வந்து குட் பேக்டீரியா இதில் கிரியேட் ஆகும். வாட்டர் பேராமீட்டர் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இது வாட்டர் சேஞ்ச் இப்போ பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நான் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்டர் சேஞ்ச் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட வாட்டர் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது அதில். ஸோ உங்களோட டேங்க்ல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ அவுட்டோர்ல இருந்து ஒரு கேன் மோஸ்ட்டாக வந்து இதில் கேன் வாட்டர் இல்லை ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஆரோ வாட்டர்னா உங்களுக்கு சம்மர் டைம்ல என்ன ஆகும்னா வாட்டர் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால 1 டே முன்னாடி வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா, ஸோ உங்களோட அக்வேரியமில் இருக்கிற வாட்டர் டெம்பரேச்சரும் உங்களோட கேன் வாட்டர்ல இருக்க ஸ்டோர் பண்ணியிருக்கிற வாட்டர் டெம்பரேச்சருமே வந்து மேட்ச் ஆகிடும். வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஃபிஷஸ்க்கு வந்து எந்த ஃபிளக்சுவேட்டும் ஆகாது. ஃபிஷஸ் வந்து பயப்படாது. ஸோ கண்டிப்பாக வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டே பிஃபோர் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணுங்க. ரெண்டுமே வந்து ஒரே டெம்பரேச்சராக இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது 30 to 50% தான் பண்ணணும். 100% பண்ணவே கூடாது. ஏன் 100% பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிஷஸ்க்கு வந்து கெட்ட விஷயம் மட்டுமே நம்ம எடுக்கும்போது ஃபிஷஸ்க்கு தேவையான நல்ல விஷயமே சேர்ந்து வந்துடும். நீங்கள் அகைன் வந்து நீங்கள் 100% புது வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபிஷஸ்க்கு தேவையான பேராமீட்டர், ஃபிஷஸ்க்கு தேவையான வாட்டர் கெமிஸ்ட்ரி வந்து எதுவுமே இருக்காது. அகைன் வந்து 100% சேஞ்ச் பண்றதுனால வரக்கூடிய விளைவு பார்த்தீங்கன்னா, ஃபிஷஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபீட் எடுக்காது, ஒரே இடத்துல இருக்கும், கலர் சேஞ்ச் ஆயிருக்கும், சம் கேசஸ்ல வந்து இறந்து போகும். ஸோ எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றது வந்து 30% to 50% தான். ஸோ எந்த ஃப்ரெஷ் வாட்டர் நீங்க மெயின்டைன் பண்ணாலும் இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணேன். ஸோ எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டேங்க்ல இருக்கிற அக்சசரிஸும் ப்ளஸ் வந்து டேங்க்ஸ் மட்டும் தான் நான் கிளீன் பண்ணேன். ஃபில்ட்ரேஷன் நான் கிளீன் பண்ணவே இல்லை. ஏன் ஃபில்ட்ரேஷன் நம்ம கிளீன் பண்ணலை அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஸோ கெட்ட விஷயம் கூட சேர்ந்து நல்ல விஷயமே வெளியில வந்துடும். அதை ஸ்டேபிள் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, மோட்டர் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம மோட்டர் வந்து கிளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா குட் பேக்டீரியா வந்து அதுல தான் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் மோட்டரும் சேம் டைம் வந்து கிளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்டீரியா வந்து கம்மியாயிடும். வாட்டர் வந்து க்ளோடி ஆகிறதுக்கும் வாட்டர் வந்து பேராமீட்டர் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ பெட்டர் வந்து எப்போ நீங்கள் வந்து மோட்டர் கிளீன் பண்ணலாம் அப்படின்னா, அக்வேரியம் கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே இல்லைன்னா ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் இன்டர்வல் விட்டுட்டு நீங்கள் வந்து மோட்டர் கிளீன் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுற கேனிஸ்டர் ஃபில்டர் இருந்தால் நீங்கள் மந்த்லி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 to 3 மந்த் உங்களோட ஃப்ளோ செக் பண்ணுங்க. ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து எப்பவுமே வர மாதிரி ஃபுல் ஃப்ளோலே இருக்கு அப்படின்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதிகமான அழுக்கு அதில் சேரும் போது என்ன ஆகும்னா ஃப்ளோ கம்மியாகும். அந்த டைம்ல வந்து கேனிஸ்டர் எடுத்து கிளீன் பண்ணுறது நல்லது. ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்ட அப்புறம் 4th பாயிண்டா நான் சொல்றேன், வாட்டர் நீங்க சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ்க்குள்ள ஃபிஷஸ் வந்து நீங்க ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து வாட்டர் வந்து புதுசா போட்டிருக்கீங்க, ஃபிஷஸ் சம்டைம்ஸ் வந்து ஃபீட் எடுக்காது. நீங்க எடுத்தாலும் கூட வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க ஃபாஸ்டிங்ல விடுங்க ஃபிஷஸ்க்கு. நீங்க வீக்லி ஒன்ஸ் நீங்க ஃபாஸ்டிங்ல விட்டீங்கன்னா ஃபிஷஸோட லைஃபும் நல்லா இருக்கும். இன்டர்னலா வர பாராசைட்ஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஃபிஷஸ் வந்து லாங் லைஃபாக உங்களுக்கு வந்து சர்வே ஆகும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வந்து எப்பவுமே வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க ஆர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஃபாஸ்டிங் விடுறது ஃபிஷஸ்க்கு நல்லது. ஸோ நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் வந்து நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி சம் டிப்ஸஸ் கொடுக்க நான் மறந்துருக்கலாம். ஸோ வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு இது நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த அக்வேரியம் ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.